சீமான் கூட கிளீனாக சொல்லியிருக்காரு. என்னவா இருக்கும்? எங்கள் குலத்தொழில் வந்து மாடு, விவசாயிக்கு மாடு தான். ஆனால் இங்கே வந்து அந்த மாட்டுக்கறியும் அந்த பீரையும் அடிச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் அப்படின்னு. விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ மட்டன், திஸ் இஸ் ஃபார் நாட்டுக்கோழி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எங்க காலத்துல இல்ல. இதுவும் சாப்பாடு மாதிரிதான். எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. எப்படி மட்டன் குழம்பு சாப்பிடுவோமோ அதே காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஹலோ, நான் உங்க டிஎஸ்ஆர் பேசுறேன். சினிமாவில் த ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப்பும்பாங்க டைரக்டர்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக மூளையை வந்து அடமானம் வச்சிடணும். அந்த துறையில் வேறு துறைக்கு போனோம்னா அந்த மூளை வந்து இப்போ அம்பானி மாதிரி 10 பிஸ்னஸ் பண்ணுறது, 10 வேலை பண்ணுறது அது முடியாது. நடிகர் கூட 10 பிஸ்னஸ் பண்ணலாம். பட் இந்த டைரக்ஷனுங்கிறது கர்ணம் தப்பினால் மரணம், கரண்ட் மாதிரி தொட்டா ஷாக் அடிக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அது வந்து டெடிக்கேஷனாக இருந்தால் தான் ஒரு லெஜண்ட் பாலச்சந்தர் சார் மாதிரி, இல்லை பாரதிராஜா சார் மாதிரி, எஸ்பி முத்துராமன் சார் மாதிரி, ஏன் இப்போ இருக்கிற டாப் 10 டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்டு நெல்சன், அடுத்த ஆடை ரத்னகுமார், ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு சரி ஹிட்டு மூவி கொடுத்த அர்த்தம் ராஜவேல் டைரக்டர் இப்போ ஹவுஸ்மேட்ஸ் ஹிட்டு மூவி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸும், பாகுபலி டைரக்டர் ராஜமௌலி, இன்னும் இப்போ நிறைய பேர் அந்த டெடிக்கேஷன், அந்த அர்ப்பணிப்பு, அந்த க்ரியேட்டிவிட்டி, பிரெயின் க்ரியேட்டிவிட்டி, அந்த பிரெயின் க்ரியேட்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன், குடும்ப சுச்சுவேஷன் பல வகையில் அவங்கள பாதிக்கும். சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுவார். அந்த மாதிரி சூழ்நிலை சீமான் கூட கிளீனாக சொல்லியிருக்காரு. என்னவா இருக்கும்? நாங்கள் வீட்டை விட்டு வெளில வருவோம், எங்கள் குலத்தொழில் வந்து மாடு, விவசாயிக்கு மாடு தான். ஆனால் இங்கே வந்து அந்த மாட்டுக்கறியும் அந்த பீரையும் அடிச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் அப்படின்பாரு. விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். அதை சொல்கிறேன், ரெண்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. அது மாதிரி பசியும் பஞ்சமும் பட்டினியும் இருந்து வளர்ந்து வர்ற ஒரு உலகத்தில் இந்த மாடர்ன் உலகம் வந்துருச்சு. இப்போல்லாம் பசி பஞ்சம் பட்டினி இருந்தால் சுத்தமாக மூளையே வேலை செய்யாது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி மூளை அட்லீஸ்ட் வேலை செய்யும். இப்போ வேலை செய்யாது. இப்போ இல்லைன்னா பணம் வேணும். ஸோ மிஸ்டர் உமர், உங்கள் பேர் என்ன? மிஸ்டர் உமர், ஒரு 10 படத்தில் எந்தெந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? தெய்வமச்சான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். போர்க்காலம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் நான் தடா வந்திருந்தேன் ஒரு விஷயமா. இப்போ தடாவில் வந்து ஒரு ஷோரூமை பார்த்தேன். அவர் வந்து என்கிட்ட அம்பலாக சொன்னார், சார் ஒரு ப்ரொடியூசர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கான முயற்சிகள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருடைய தன் முயற்சியில் ஒரு டெக்ஸ்டைல் கடை போட்டிருக்காரு. இந்த டெக்ஸ்டைல் கடை வந்து இது வந்து ஒரு நல்ல தொழில். சும்மா இருக்காமல் இங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இந்த கடையும் பார்த்துக்கிட்டு அவருடைய 2-in-1 அமைதியான முறையில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கிடைச்சா வேலைக்கு போகலாம். இல்லாட்டி ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வேகத்தில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கீங்க. 2-3 ஸ்கிரிப்ட், 4 ஸ்கிரிப்ட் பவுண்டடாக இருக்குது. ஒன்லைன் மக்களை சந்திக்கும் போது பீப்புள் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அதே நேரத்தில் ஃபேமிலி கல்யாணம் ஆகிடுச்சா? ஆக போகுது. இப்போ ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சார் உங்கள் வருமானம் ப்ளஸ் ஃபேமிலி வருமானம். இதில் என்ன, நீங்கள் தடா வந்தால் ஒரு சினிமாக்காரங்க ஒருத்தரும் தடா வந்தீங்கன்னா மெயினாக ஷர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை கெரியர் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், கெரியர் பண்ணுங்க. திஸ் இஸ் ஃபார் பிரிண்டட் ஷர்ட்ஸ். பிரிண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிரிண்ட்லேயே இது ப்ரோஷியன் பிரிண்ட். இந்த துணி கிழிஞ்சாலும் பிரிண்ட் போகாது. அந்த அளவுக்கு அப்சார்பிங் ப்ரோஷியன் பிரிண்ட் ஷர்ட்ஸு. இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் ப்ரோஷியனில் இந்த மாதிரி பாருங்கள். சாஃப்ட் கலர்ஸ், இங்கிலீஷ் கலர். இது பேர் இங்கிலீஷ் கலர், சைல்ட்ஹுட்டு, ஃப்ளவர் பிரிண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஃபேப்ரிக் வந்து இது நைலான் ஃபேப்ரிக், ஜாக்கி பிராண்ட் பேர். இது இப்போ ஃபேப்ரிக் என்ன பேர் தெரியுமா? இது ஜாக்கன் ஜெம். அது வந்து இம்போர்ட்டட் காட்டன், ரிங்கிள் காட்டன். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்கு. விலை எவ்வளோப்பா? விலை 580.
550 தான். ரொம்ப டெட் சீப் ப்ரைஸஸ். ஒரு 6 மாதத்துக்கு வரும். ஒருவேளை சாப்பிட்டா 6 மாதம் மேலே வரும். ஸோ அதுதான் லட்டு மாதிரி இருக்கு. வேரிங் ஷர்ட்ஸ் ஆள் பாதி ஆடை பாதி. இது பேர் பன்கிரிப்பாங்க இங்கிலீஷ் கலர்ஸோட ஷர்ட்ஸ். அடுத்து டாக்டர் சைடு நைஸ் ஷர்ட் சூப்பர் யூஎஸ் போல. இந்த யூத்துக்கு வந்து ஷைனி ஷர்ட்ஸ் US Polo சரி ரிச் எஃபெக்ட் நைஸ் ஃபீலிங் டச் ஃபீலிங் எவ்வளோ ஹையாக இருக்கும். இதுவும் சாப்பாடு மாதிரி தான். எப்படி மட்டன் குழம்பு சாப்பிடுவோமோ அதே தான். இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? நாளைக்கு ஷர்ட்டு நான் பிரித்து காமிக்கிறேன். அதனால பாருங்க எவ்வளோ நைஸ் ஃபீலிங் டச்சிங் ஸ்கின்னுக்கு எவ்வளோ ரிச்னஸ். இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் போடும்போது தான் யூத்தாக தெரியும். எங்கள் காலத்தில் இல்லை. எங்கள் காலத்தில் அந்த செக்குடு மெட்ராஸ் செக் சொல்லுவோம், இல்லாட்டி வெஸ்டிகல் ஸ்டைப்பும்போம். இதை விட்டால் எல்லாம் பிளைன் காட்டணும்போம். இந்த மாதிரி ஷைனி எஃபெக்ட் ரிச் எஃபெக்ட். ஃபிட்டிங் பாருங்கள். ஸ்டிச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கிள் ஃப்ரீ ஸ்டிச்சிங். அதனால் ஒரு தையலும் ஒரு 5 வருஷத்துக்கு பிரியாது. ஃபிட்டிங் பாருங்கள். ஷோல்டராக இருக்கட்டும், ஆமாக இருக்கட்டும், அண்டர் ஆமாக இருக்கட்டும், காலர் டிசைனாக இருக்கட்டும், காலர் ஃபிட்டிங்காக இருக்கட்டும். அடுத்து ஷோல்டர் எஃபெக்ட் பாருங்கள். ஷோல்டர் ஃபிட்டிங், பட்டன் ரிங்கிள் ஃப்ரீ பட்டன், எம்ப்ராய்டரி பாருங்க க்யூட்டான எம்ப்ராய்டரி. கஃப்பு பாருங்கள். நிறைய பேருக்கு கப்பு ஃபிட்னஸ் இருக்காது. இதெல்லாம் ஏரோவிலேருந்து ஆரம்பிச்சது. 100 years பிஃபோர் ஏரோ, அலன் சோலி, லிவைஸு, மார்க்கன் ஃபென்சர், இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் பிராண்ட். இது யூஎஸ் போலோஸ்னால் இதுவும் யூஎஸ் போலோவும் இதெல்லாம் பிராண்டு. ஃபிட்டிங் ஆஃப் கட்டிங் இதெல்லாம் பாருங்கள். டைலர் மேட் பாருங்கள். இவ்வளோ அழகான ஸ்டிச் நைஸ். கீழே அது தொலையாது, பிசு இருக்காது, அவர் நூல் தொங்காது. கலர் ஸோ பியூட்டிஃபுல் ஷர்ட்ஸ். ஃபார் மட்டன் திஸ் இஸ் ஃபார் நாட்டுக்கோழி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எங்க காலத்துல இல்லை. நாட்டுக்கோழி டேஸ்ட். திஸ் இஸ் ஃபார் மட்டன் டேஸ்ட். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. This is boss. This is for tight fit for children. Children are young boys. Young boys. This is PK fabric. Absorbing wear very. Shooting எடுத்துருவோம். So PK fabric. This is British கண்டுபிடிச்சது. ஒரு இடத்துல PK, ஒரு இடத்துல ஏர்டெக்ஸ், ஒரு இடத்துல டிக் பிக், ஒரு இடத்துல மினி பாப்கார்ன். இந்த மாதிரி மல்டிநேஷனல் நேம்ஸ் இருக்குது. இந்த ஹெம்மிங் இருக்கு இல்லையா, இதில் பிசிறு இருக்கக்கூடாது. இது இஸ் அபவுட் குவாலிட்டி. ஹெம்மிங் பிசிறு இருக்காது. அதாவது ஷைனிங். இந்த காலர் பேட்டர்ன் பாருங்கள் என்ன அழகாக பிரிண்ட்ஸ் காலரில். திஸ் இஸ் ஃபார் ஜெக்கார்ட் காலர். நீங்கள் எப்போ ஷர்ட் வாங்கினாலும் அது வந்து ஜெக்கார்டு டிசைன் இருக்கணும். திஸ் இஸ் நாட் பிரிண்டட். துணியே கிழிஞ்சாலும் வாட் இஸ் அ டிசைன். வாவ், வெரி நைஸ் டிசைன், பியூட்டிஃபுல். காலர் அப்படி தூக்கி விட்டுட்டு அப்படி இறக்கும். அப்படி போட்டோம்னா அது ஒரு மதிப்பு தனி. தென் பிளாக்கெட்ஸ் வந்து இன்சைட் பட்டிங்காங்க, பிளாக்கெட்மாங்க. தென் சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க எல்லாமே. Hugo patch. This is embroidery patch. This is very embroidery patch. என்ன Hugo. The patch வந்து முதல்ல once upon a time and the thread எல்லாம் bleeding ஆகும். I faced a lot of problem for bleeding. ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு லோகோ பண்ணும்போது த்ரெட் இருக்காது. அப்போ ப்ளீடிங் ஆச்சுன்னா என்டையர் கண்டெய்னரை வேஸ்ட் ஆகிடும். இஸ் அ ப்ளீடிங் கேரண்டி. ப்ளீடிங்னா கலர் இந்த கலர் இந்த கலரில் போயிடும். அந்த 120 டிகிரி மிஷின் அது. ஓகே. 120, 130, 40 டிகிரிலாம் அந்த பாயில் பண்ணும்போது திடீர்னு சுடுதண்ணில் போட்டு மறந்துட்டு போயிடுவாங்க. அப்போ பாயில் பண்ணும்போது கலர் போகக்கூடாது. ஸோ அப்போ இதெல்லாம் ஹைடெக் மிஷின்ஸ், ஜெர்மனி மிஷின்ஸு, டை மிஷின்ஸு. இந்த ஜெக்கார்ட் காலர்ஸ் எல்லாம் சைனீஸ் காலர்ஸ். அதுக்கப்புறம் அந்த பட்டிம்பாங்க, இந்த பட்டி செயின் பட்டிம்பாங்க. இதெல்லாம் ஃபினிஷிங் வந்து ஒரு காலத்தில் காலரில் குத்தும், அப்படியே காலர் ஸ்மூத்னஸ் இருக்காது. காலத்து பட்டிங்கிறது இந்த வேர்வையும் இது பண்ணி ஸ்மூத்னஸ் இருக்காது. நெட்டருக்கு ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் இந்த குத்துறது ஃபினிஷிங் இல்லாதது. இதை தைக்கும்போது இப்போல்லாம் மிஷினரி. திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக் மிஷின்.
என் காலத்துலலாம் அதை மடித்து தைக்கிறதுக்குள்ளே விரலில் ஊசி குத்திடும். இது இஸ் எக்ஸ்பர்ட் சிங்கர் டைலர்பாங்க. சிங்கருக்கு இது சிங்கிள் ஸ்டிச்சுங்கிறதுனால அது சிங்கர் டைலர். சைனா அது வந்து நம்மளோட அட்வான்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து 1 மில்லியன் டிஷர்ட் ஒரு 45 நாளில் எக்ஸ்போர்ட் பண்ணேன். இந்த ஒர்க் பண்ணிச்சு இதே எகெயின் த சிங்கர். இப்போதான் மிஷின் வந்துருச்சு எங்கள் காலத்தில். இந்த ஃபினிஷிங் இது பேர் டைல்பாங்க, ஸ்லிட்டும்பாங்க. இந்த ஸ்லிட் அடிக்கும்போது ஒரு கட்டப்படியான அழகு இருக்காது, எல்லாமே மேனுவலில் தான் ஒரு காலம் இந்தியா. பட் இதை கண்டுபிடிச்சது வந்து சைனீஸ் தான். நம்மளோட இன்றைக்கி சைனீஸ் வந்து குவாலிட்டி கம்மி தான். பட் இது வந்து ஜெர்மனிஸ் அடுத்து டர்க்கி எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இந்தியா வந்து இப்போ இது எவ்வளவோ மாற்றம். இது டேக் அடிக்க மாட்டாங்க. இந்த டேக் எல்லாம் முன்னாடி அடிக்கவே மாட்டாங்க அர்ஜென்ட்டில். இந்த டேக் அடித்தா தான் நல்லாயிருக்கும். ஷேப்பிங் சூப்பர், ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கு, வாஷிங் ஒரு 25-30 வாஷஸ் பண்ணலாம். திஸ் இஸ் வின்டர் வியர் பாப்கார்ன். ஆஹா, ஹெவி பாப்கார்ன். திஸ் இஸ் ஃபார் வின்டர் வியர். இது வந்து இன்டர்லாக். இந்த மிஷின் பேர் இன்டர்லாக்குன்னு பேர். 2 சைட்லேயும் போட்ட போகணும் இன்டர்லாக் மிஷின். ரொம்ப ஹெவி மிஷின். இது ஜப்பனீஸ் மிஷின் வந்து நல்லா நிட் பண்ணுவாங்க. இந்த ஃபேப்ரிக்கோட ஸ்மூத்னஸ்ஸு பாலிஸ்டரில். பட் இது காட்டன்லையும் கொண்டு வரலாம். திஸ் இஸ் ஜப்பானீஸ் மிஷின். வந்து அந்த மிஷின் பேர் ஃபக்குவாரான்னு ஒரு கம்பெனி. ஃபக்குவாரா தான் ஃபக்குவாராங்கிற கம்பெனி 28 kgல பண்ணுவாங்க. 20 இன்டர்மெண்ட்ஸ் நீங்கள் போனால் ஷோக்காக வாங்கக்கூடாது. குவாலிட்டி, ஃபினிஷிங், சர்ஃபேஸ் குவாலிட்டி, ஃபேப்ரிக் டிசைன், அது ஒரு டர்க்கிஷ் ப்ளூவாங்க. இந்த மாதிரி இருக்கணும் கார்மெண்ட்ஸு. இல்லை குட்டி டவுன் கடாவில் வெரைட்டி ஆஃப் இது கொண்டு வராரு. கெஸ்ட்டு நிறைய நல்லா டெவலப் ஆகணும். இந்த கார்மெண்ட்ஸை பற்றி இன்னும் டெக்னிக்கலி சவுண்டாக உங்களுக்கு வீடியோ எப்படி உணவு போடுறனோ அடுத்து உடை. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. நம்ம கடை ஜனால இருக்குது. நம்ம கடையோட பேர் ஸ்டார் மென்ஸ்வேர். ஓகே. கீழே கடையில் மொபைல் ஷாப் ஓட்டோ மொபைல்ஸோட அப்டேட்ஸில் இருக்குது நம்ம கடை. ஓகே. மட்டன் போட்டாச்சு, சிக்கன். இது சிக்கன், இது மட்டன், இது சிக்கன், இது வந்து தலைக்கறி, இது கோட்டி சொல்லலாமா? கோட்டி பாருங்க, கோட்டி 4 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுங்களா. 4 வெரைட்டி இப்படி தான் நினச்சிக்கணும். கோட்டி அவ்வளோ அழகாக கோட்டி உடலுக்கு நல்லது. இது என்ன பேர் சொன்னால் தலைக்கறிங்கிறது எப்போதும் சாப்பிட முடியாது, எப்படியாவது சாப்பிடலாம். இது வந்து மட்டன் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன், நீங்கள் தந்தூரி சிக்கன், வேறு என்னென்ன சிக்கன், கிரில்லி சிக்கன், அது மாதிரி இது சிக்கன். 4 வெரைட்டி. இதெல்லாம் வந்து இது மாதிரி 4000 வெரைட்டி வச்சுருக்காரு. சர்வீஸ் பண்ணி வந்திருக்காரு. சினிமா துறையில் இருக்கிறதுனால இவருக்கு நான் சினிமாவிலையும் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. ஒரு நல்ல டைரக்டர் ஆகவும் நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகவும் 2 in 1 ஒரே இடத்துல வளரணும்னு வாழ்த்துறேன். ஓகே, பை.